ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் தரப்புலேருந்து இந்த வருஷம் 7 வகையான புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து இந்த வருஷம் பல்வேறு வகையான புதிய மாற்றத்தை வந்து கொண்டு வராங்க. அதாவது பிஎஃப்பை ரொம்ப எளிமையாக சிம்பிளிஃபைடாக மாற்றுறதுக்காக நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு 2025 பல மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல ஜனவரி 2025 அப்போது ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. என்னமான அப்டேட்னா, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். அதாவது உங்கள் நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஃபாதர் நேம், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, உங்களுக்கான ஸ்பௌஸ் நேம், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் ஜாயினிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட எம்ப்ளாயருக்கு போய் அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்ஷன் ஆகும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 1 அக்டோபர் 2017 அப்புறம் உங்கள் யூஏஎன் ஆதார் கூட வந்து லிங்க் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ண சொல்ல அந்த எம்ப்ளாயர்கிட்டே உங்களுக்கான அப்ளிகேஷன் போகாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆதார் பேஸ்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உடனுக்குடன் யாருக்கிட்டையுமே போகாத உங்களுக்கு அப்ரூவல் ஆகி சேஞ்ச் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் 1 அக்டோபர் 2017 முன்னாடி ஆதார் மூலமாக நீங்கள் யூஏஎன் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த எம்ப்ளாயர்கிட்ட போய் அப்ரூவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா மெம்பர் ஐடி அதுக்கு முன்னாடிலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட அஃபிஷியல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தா ஃபஸ்ட் அப்டேட். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான அப்டேட்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா யாரோட உதவியும் யாரோட அப்ரூவலும் தேவையில்லாத ஈஸியாக நம்மளே வந்து மாற்றலாம். எதன் காரணமாக கொண்டு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட பல லட்சம் அப்ளிகேஷன் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இன்னமும் சம்மந்தப்பட்ட நிறையா எம்ப்ளாயர் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் இந்த ப்ராசஸை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்களே ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் பண்ணுறதா தாராளமாக நீங்களே அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றுக்குன்னே அப்ரூவல் ஆகிடும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பிஎஃப் கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக ரெக்வஸ்ட் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்டை கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாரி இருக்கும். பட் இப்போ என்ன ஒரு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மணி வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான மணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பழைய அக்கௌண்ட்லேருந்து புதிய அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது ஜனவரி 2025 அப்போ அப்டேட் பண்ணாங்க. மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஎல்ஐ ஸ்கீம் இருக்க பாருங்கள். இஎல்ஐ ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ புதுசாக முதல்ல ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பிஎஃப் அக்கௌண்ட், இஎஸ்ஐ அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணாத முதல்ல ஒரு கம்பெனிக்கு போயிட்டு பிஎஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இஎல்ஐ ஸ்கீம் இருக்குது. ஒன் டைம் கிராண்டாக மத்திய அரசு 15,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஒரு தடவை நீங்கள் பிஎஃப்பில் போயிட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 15,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் யூஏஎன் கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்கள். அதேமாரி ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கடைசி தேதி 15 மார்ச் 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்கள் ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி லிங்க் பண்ணால் மட்டும்தான் அந்த 15,000 ரூபாய் 1 கிராண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு, ஏன்னா டேரெக்டாக ஆதாருக்கு தான் அனுப்புகிறாங்க. ஸோ ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி தான் மட்டும்தான் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். 15 மார்ச் 2025 ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, 4வது அப்டேட் இந்த வருஷம் அதாவது 2025-26 வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்பில் அது 8.25% தான் வட்டி விகிதம் தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலாண்டில் என்ன இருந்துச்சோ அதுதான் இந்த வருஷம் நிதியாண்டுலேயும் உங்களுக்கு பிஎஃப் வட்டி விகிதம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 8.25% உங்களுக்கான வட்டி விகிதம் அதே வந்து தொடருது. அதுக்கடுத்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இடிஎல்ஐ ஸ்கீம் இருக்க பாருங்க, எம்ப்ளாயி டெபாஸ் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. 3 அப்டேட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மினிமம் பெனிஃபிட் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் டெத் வித்தின் 1 இயர் ஆஃப் சர்வீஸ். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஒர்க் பண்ணுறீங்க, என் மினிமம் லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் ஃபார் ₹50,000 வில் பி ப்ரொவைடட் இன் கேஸ் வேர் ஆன் இபிஎஃப் மெம்பர் டைஸ் வித்தவுட் கம்ப்ளீட்டிங் 1 இயர் ஆஃப்
கண்டினியூஸ் சர்வீஸ். ஸோ நீங்கள் அந்த இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக இணைந்து 1 இயருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணாமல் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து 50,000 ரூபாய் வந்து ஸோ உங்களுடைய குடும்பத்துக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் என்ன, பெனிஃபிட் ஃபார் மெம்பர் ஹூ டைட் வைல் இன் சர்வீஸ் ஆஃப்டர் எ நான் கான்ட்ரிபியூட்டரி பீரியட் ப்ரீவியஸ்லி இடிஐ பெனிஃபிட் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டீங்க. ஸோ லாஸ்ட்டு 6 மாதம் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டு இறந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் இல்லை, பட் இப்போ வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, சடனாக வந்து பார்த்தா ஒரு 6 மாதத்துக்கு அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் வந்து விலகிட்டு எங்கேயுமே போகாமல் இருக்கீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் இறந்து போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான அந்த அமௌண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்க்கான மினிமம் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னா இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு வந்து இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தா 2 லட்ச ரூபா வந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக வந்து கொடுப்பாங்க. அது வந்து எத்தனை வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டினியூஸ்க்கான சர்வீஸ், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் 2-3 நாட்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அந்த நீங்கள் லீவ் ஆகிட்டு அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் 2 to 3 டேஸுக்குள்ளே போனாவே கண்டினியூஸாக கொடுப்பாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் கேப் விட்டு நீங்கள் போயிட்டு வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் அது உங்களுக்கு கண்டினியூஸ் சர்வீஸாக தான் அமையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக வரும், அதாவது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாரி சொல்லலாம் பிஎஃப்ல. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், இடிஎல் ஸ்கீம்ன்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இதான் அப்டேட். ஸோ ஃபைனலாக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஎஃப் பணத்தை எடுப்பதில் நம்ம சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்காங்க, எளிய முறையில் ஆக்குறதுக்காக யூபிஐ செயலியை வந்து பார்த்தா லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஃப் பணத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து யூபிஐ வந்து லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக என்பிசிஐ இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். ஸோ யூபிஐ மூலமாக நம்ம பிஎஃப் கணக்கில் யூபிஐ லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிபே ஃபோன்பே மூலமாக அவங்களுக்கான அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை விரைவில் கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அமௌண்ட் எடுக்கிறதுல ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க வித்ரா பண்ண சொல்ல, நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ரிஜெக்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் யூபிஐ மூலமாக லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கான பணத்தை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கொண்டு வரும்போதில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதேமாதிரி ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎஃப் நடைமுறையிலே வங்கி சேவைகள் போல மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் போல் இனி பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் எடுக்க முடியும், கிளைம்களை விரைந்து செயல்படுத்துவது, முகவரி உள்ளிட்ட விவரங்கள் விரிவான திருத்தம், எந்த வங்கியிலிருந்தும் பிஎஃப் ஓய்வூதியத்தை பெறும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த அப்டேட் யார் கொடுத்துருக்காங்கன்னா மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இருக்காங்க பாருங்க, அவர் வந்து தெரிவிச்சிருக்கார். என்னைக்கு தெரிவிச்சிருக்காங்கன்னா 7/3/2025 அன்னைக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ விரைவில் உங்களுக்கு ஏடிஎம் மூலமாக பிஎஃப் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதன் மூலமாக எந்த ஏடிஎம்மில் வேணாலும் உங்களுக்கான அமௌண்ட்டை பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கிளைம்களை ஈஸியாக வந்து பார்த்தா செயல்படுத்துவது, முகவரி உள்ளிட்ட விவரங்களை சீக்கிரமாக வந்து பார்த்தா திருத்தம் பண்ணுறது, எந்த வங்கியிலிருந்தும் பிஎஃப் ஓய்வூதியத்தை பெறும் வசதி. ஸோ எந்த வங்கியில் இருந்தாலும் உங்களுக்கான பிஎஃப் ஓய்வூதியத்தை எடுத்துக்கலாம். அதுக்கான அப்டேட்டும் இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதாவது பிஎஃப்கான உங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட்டை எந்த பேங்க்கில் வேணாலும் எடுப்பதுக்கான வசதி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இபிஎஃப்ஓ 3.0 ஸ்கீம் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்த எல்லாமே வந்து இபிஎஃப்ஓ 3.0 ஸ்கீம் மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான அப்டேட். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 8 புதிய ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் பிஎஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இஎல்ஐ ஸ்கீம் லாஸ்ட் இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்கான ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக ஒரு சில பெனிஃபிட், அதுக்கப்புறம் யூபிஐ மூலமாக, அதுக்கப்புறம் ஏடிஎம் மூலமாக. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா எந்த பேங்க்கில் இருந்தாலும் உங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல வகையான சேவைகள் இந்த வருஷம் வரப்போது 2025 பிஎஃப் பேனலில் கண்டிப்பாக எல்லாமே ஒரு சூப்பரான நியூஸ்னு வந்து சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.